மகாகவி பாரதியே உபநிடதத்தை தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார். ராஜாஜி கைவிளக்கு என்ற அருமையான ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். வாய்ப்பு இருக்கிறவர்கள் அதை படிக்க வேண்டும். மிக எளிமையாக உபநிடதங்களை தெரிந்து கொள்வதற்கு கைவிளக்கு ஒரு நல்ல கைவிளக்காக நமக்கு இருக்கும். அதில் ஒரு காட்சி, திரும்ப திரும்ப வர்ற காட்சி, நிறைய எந்த உபனிஷத்தில் வருதுன்னு கேட்காதீங்க, ஏன்னா நிறைய இடங்களில் வர்ற காட்சி, அருமையான காட்சி, கவித்துவமானது. ஒரு மரம் நண்பர்களே, அந்த மரத்திலே பழங்கள் அப்படியே பழுத்து தொங்கிக் கொண்டிருக்கிற ஒரு மரம். அந்த மரத்தில் மேல் கிளையில் ஒரு பறவை, கீழ்கிளையில் ஒரு பறவை, இணைப்பறவைகள் போல தெரிகிறது இங்கிருந்து பார்த்தால். One looks like the mirror image of the other. அது ஆடி பிம்பங்கள் போல தோற்றம் அளிக்கின்ற இரு பறவைகள். கீழ்கிளையிலே அமர்ந்திருக்கின்ற அந்த பறவை அந்த மரத்தினுடைய கனிகளை சுவைத்து கொண்டே இருக்கிறது. ஒரு மரத்தின் கனி ஒரு சுவையாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த மரமோ விசித்திரமானது. ஏனென்றால் இந்த மரம் வாழ்வெனும் மரம். வாழ்வெனும் மரத்தில் எல்லா கனிகளும் ஒரே சுவையோடு இருப்பதில்லை நண்பர்களே. ஒன்று கசக்கிறது, ஒன்று புளிக்கிறது, ஒன்று துவர்க்கிறது, ஒன்று இனிக்கிறது. ஐயோ இது இனிக்கிறதேன்னு அடுத்தது சாப்பிட்டா ஐயோ ஏண்டா சாப்பிட்டோன்ற ரேஞ்சுக்கு இருக்கு. ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு சுவை. அந்த கீழ்கிளையிலே அமர்ந்திருக்கிற பறவை ஒவ்வொரு பழமாக உண்கிறது. நல்ல பழத்தை சாப்பிட்டா மகிழ்கிறது, கசப்பு பழத்தை சாப்பிட்டால் சுருங்குகிறது. ஆனால் சாப்பிட்றத நிறுத்தலை, சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கு. மேல் கிளையில் அமர்ந்திருக்கிற பறவை அது என்ன சாப்பிட்டது? எதையுமே சாப்பிடல. கீழ்கிளையில் அமர்ந்து பழங்களை ருசித்து கொண்டிருக்கிற அந்த பறவையை மேல் கிளையிலே இருக்கிற பறவை பார்த்து கொண்டே இருக்கிறது. சரி, அப்புறம் நான் அவ்வளவுதான், இதுக்கு மேலே சொல்லலை. இவ்வளவுதான் காட்சி. இந்த காட்சியை நீங்கள் எப்படி உங்களுக்குள் வாங்கிக் கொள்ளுகிறீர்கள் என்பது நீங்கள் ஆன்மீக பாதையில் எவ்வளவு தூரம் பயணம் செய்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்தது. அது நீங்கள் தான் அடுத்தது இது பண்ண. உடனே என்னப்பா கிளைமேக்ஸ் இல்லாமல் பட்டுன்னு முடிச்சுட்டாங்க. அது என்ன கிளைமேக்ஸ் எல்லாம் கிடையாது. அவ்வளவுதான். அந்த ரெண்டு பறவை என்ன பண்ணிச்சு? ரெண்டு ஒன்றா பாடி பறந்து போச்சா? சுற்றியும் தேவதை பறவைகள் வந்து பாரதி ராஜா படம் மாதிரி பூவை தூவி, அதெல்லாம் கிடையாது. அவ்வளவுதான் சொல்லியிருக்கு. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இல்லை என்ன சுவை என்றால் நண்பர்களே, அதனுடைய சாரம் என்னவென்றால் அங்கே இரண்டு பறவைகளே இல்லை. அங்கே இருப்பது ஒரே ஒரு பறவை தான். பார்ப்பவர்களினுடைய பார்வையிலே இருக்கின்ற காட்சி பிழையினாலே ஒரு பறவை இரு பறவையாக தெரிந்ததே தவிர இரண்டும் ஒன்றேதான் என்பதுதான் உபனிஷம் சொல்லுகின்ற சாரம்.